கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் பேர் கிறிஸ். நான் திருச்சியிலேருந்து காரைக்குடிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. இந்த சர்ச் கர்த்தர் எனக்கு கொடுத்ததே ஒரு கிருபைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் ஆவிக்குரிய வளர்ச்சி ப்ளஸ் உலகப்புறமான வளர்ச்சி. ஆன்ட்டிக்கிட்ட நான் எப்பவும் பேசும்போதுமே சொல்லுவாங்க, நம்ம ஆவியில் மட்டும் வளர்ந்தால் பத்தாது, நம்மளை பார்த்து எல்லாரும் வந்து பெருமை பண்ணணும். கர்த்தர் நம்மளை எப்படி நல்லா வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. 2024 என்ட்ரு ஆகும்போது எக்ஸாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். 1.5 வருஷமாக நான் வேலைக்கு போகல. ஸோ என்ட்ரு ஆகும்போது டோட்டலாக 30 lakhs ப்ளஸ் 20 டோட்டலாக 50 lakhs எனக்கு கடன் இருந்துச்சு. மாதம் 1 லட்ச ரூபா இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ வருமானமே இல்லாமல் கர்த்தருடைய கிருபை இந்த வருடம் ஃபுல்லாக என்னை நடத்துனுச்சு. ப்ளஸ் சீஃப் மேட் நான் கொடுத்துட்டு இருந்த எக்ஸாமையும் கர்த்தர் என்னைய கிளியர் பண்ண வச்சார். கிளியர் பண்ணிவிட்டு நான் சீஃப் ஆஃபீஸராக திரும்ப ஷிப் ஏறத்துக்கு கர்த்தர் எனக்கு கிருபை புரிந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ஸ்டார்டிங்லே இவ்வளோ கடனையும் வச்சுக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கும் ஆப்ரேஷன், கேன்சர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னாங்க. ஸோ அதுலேருந்தும் ஆண்டவர் அம்மாவையும் மீட்டு கொண்டு வந்தார். இப்போ அம்மா சூப்பராக இருக்கிறாங்க. ஆன்ட்டிக்கிட்டையும் அங்கிள்கிட்டையும் சொல்லி தான் நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த வருடம் எனக்கு போனதே தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டவருடைய கிருபை தான். ஒவ்வொரு தாட்டியும் நான் நொந்து போகும்போதோ இல்லை சோர்வடையும் போதோ ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணுவேன், இல்லை டைம் இருந்தால் வீட்டுக்கு போய் பேசுவேன். ஆன்ட்டி அங்கிளும் கொடுத்த அந்த என்ன சொல்கிறது, ஆறுதல் தேர்தலை விட வசனத்தை வச்சு அவங்க பேசுவாங்க எங்கள்கிட்ட. ஸோ ஆண்டவருக்குள்ளார ஒன்று ஒன்றா நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் எனக்கு கொடுத்த வார்த்தை வந்து, உன் சத்துருக்களை உன்னை விட்டு அகற்றுவேன், மீகா 4:10. ஸோ அதை நான் வீட்டில் போய் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி சில 9வது வசனம் இருக்குதும், நீ ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு அந்த 10வது வசனத்துக்கு முன்னாடி உள்ள 9வது வசனத்தில் இருக்கும், மீகா 4:9. ஸோ நான் புலம்பலை முதல்ல நிறுத்தினேன். இஸ்ரேல் மக்கள் மாதிரி புலம்புறதை நான் நிறுத்தினதுக்கப்புறம் அவருடைய அன்பை ஒவ்வொரு தாட்டியும் ருசி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கும்போது, அடுத்தடுத்த ஹிடரன்ஸ் வந்தாலும் அது எப்படி கிளியராக கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அது கிளியர் ஆயிரும். ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப மாசமாக அந்த ஹிடரன்ஸ்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே நின்றுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நிறைய ஹிடரன்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய கிளியர் ஆனிச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை